வணக்கம். இன்றைக்கி எளிய சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா கொழுக்கட்டை தான் செய்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உருக்கி எடுத்துக்கலாம். வெல்லத்தை உருக்கி எடுத்துகிட்டு தேங்காய்லாம் போட்டு உருக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது பூரணத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நுரை கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தேங்காய் திருவி வச்சுருக்கோம். ஒரு மூடி வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. அந்த தேங்காய் திருவி எடுத்துட்டு இதில் போட்டுடணும். போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தேங்காய் திருவியை போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வறுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வறுத்து வச்சுருக்கேன், வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் வந்து போட்டிருக்கேங்க. 3 ஏலக்காய் மட்டும் தட்டி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இது வந்து நல்லா சுண்டி வரணும். இதுக்கு வந்து மாவு வந்து கொழுக்கட்டைக்கு மாவு தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கிண்ணி அளவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் 1 கிண்ணி அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிண்ணியில் 1 கிண்ணி அளவு சரியாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணியில் 3/4 கிண்ணி அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிண்ணி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இல்லை தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது, ஆன் பண்ணாமல் தான் செய்யணும். இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் விஸ்கெண்ட்லாம் என்கிட்ட இல்லை, அதனால் கையிலே வந்து கிளறி விட்றேன். கையை வச்சு நல்லாவே கிளறி விடலாம். கட்டி இல்லாமல் இருக்கும். அப்போ தான் கையை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து ஒரு சும்மா 1/4 டீஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக 2 பிஞ்சு வந்து ஊற்றினா உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு வந்து உப்பு தேவைப்படும், அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து விடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா ஒட்டிக்கும், பிடிச்சிக்கும். அது சுரண்டி எடுக்கவே நமக்கு சரியாக இருக்கும். அது கனமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. மாவு நல்லா இந்த மாதிரி கிண்டவே முடியாத அளவுக்கு இந்த மாதிரி கட்டியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்து கூட வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் கூட நம்ம செய்யலாம், நல்லாயிருக்கும். 3/4 கப்பு மாவு அப்படின்னா 1 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி விட்டிங்கன்னா, நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டு கிண்டி விட்டேன்னா இந்த மாதிரி மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இதை வந்து கொஞ்சம் ஆறணுன்னே வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியதும். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து வட்டமாக மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வட்டமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூடி விட்டுறணும். மூடிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செஞ்சு வைக்கணும். எல்லா கொழுக்கட்டையும் இதே மாதிரி தயார் பண்ணியாச்சுங்க. தயார் பண்ணோன்னே என்னன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூடி வச்சு இது ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.